விநாயகர் மூஷிகத்தின் கதை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மூஷிகம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் எழுந்திருச்சுது. எழுந்திருச்ச உடனேயே விநாயகருடைய அறைக்கு பக்கத்துல வந்துச்சு. மூஷிகம் ரொம்பவுமே பயத்துல இருந்துச்சு. போச்சு போச்சு, இன்னைக்கு என் கதை முடிய போகுது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ என்னவோ. நேரம் கழிச்சு எழுந்திருச்சுட்டேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற. சுவாமி என் மேல கோவமா தான் இருப்பாரு. என்ன சொல்ல போறாரோ என்னவோ. பரமேஸ்வரன் தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு மூஷிகம் அடிமேல அடி வச்சு மனசுக்குள்ள பயத்தோடவே விநாயகருடைய அறைக்கிட்ட போச்சு. அட, சுவாமி எங்க? இந்த அறையில தானே இருக்கணும். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற. அவரை நான் இல்லாம பூலோகத்துக்கு போக மாட்டாரே. ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் சுவாமிய நான் தானே பூலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போவேன். ஆனா இப்போ சுவாமி எங்க போனாரு அப்படின்னே தெரியலையே அப்படின்னு மூஷிகம் கைலாயத்துல விநாயகரை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் மூஷிகம் நந்திய பார்த்துச்சு. அட, என்ன மூஷிகமே, நீ இன்னைக்கு பூலோகத்துக்கு போகலையா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஆச்சே. நான் பூலோகத்துக்கு போறதுக்கு தான் தயாரா நின்னுக்கிட்டு இருக்கேன். ஆனா சுவாமியை தான் கைலாயத்துல காணோம். நீ சுவாமியை எங்கேயாச்சும் பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விநாயகர் எங்கேயோ கிளம்பி போனாரு. கொஞ்சம் கோவமா தான் இருந்தாரு. என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எதுக்காக கோவப்பட்டாருன்னு புரியுது. எதுக்கு? என்னோட சுவாமி எதுக்காக கோவமா இருக்காரு? முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. விநாயகர் எங்க போனாலும் சரி, உன்னையும் கூடவே கூட்டிக்கிட்டு தானே போவாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் எதுக்காக உன்னை விட்டுட்டு தனியா போனாரு? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நேத்து 4 கொழுக்கட்டை அதிகமா சாப்பிட்டேனா, அதனால நல்லா படுத்து தூங்கிட்டேன். காலையில எழுந்துச்சு பார்க்கும்போது சுவாமி கைலாயத்துல இல்ல. அதுக்காகத்தான் விநாயகர் கோவமா இருக்காரு. உன்னை விட்டுட்டு அவர் தனியா பூலோகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நந்தி சொன்னதை கேட்டு மூஷிகம் ரொம்பவும் வருத்தத்தோட கைலாயத்துல ஒரு மூலையில உக்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாலதான் சுவாமிக்கு கோவம் வந்துருச்சு போல. அதனாலதான் அதே கோவத்தோட என்னை விட்டுட்டு அவரு தனியா பூலோகத்துக்கு போயிட்டாரு. நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த மூஷிகத்துக்கு பக்கத்துல முருகர் வந்தாரு. என்னாச்சு மூஷிகமே, நீ இன்னும் கைலாயத்துல தான் இருக்கியா? நீ இன்னும் கைலாயத்துல தான் இருக்க அப்படின்னா அப்ப அண்ணன் கூட நிச்சயம் கைலாயத்துல தான் இருப்பாரு. சரி, அப்படின்னா நான் இப்பவே போய் அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ இல்ல சுவாமி, கைலாயத்துல இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். என்னோட சுவாமி கைலாயத்துல இல்ல. நீ சொல்றது உண்மையா? உன்னை விட்டுட்டு நீ இல்லாமலே அண்ணன் பூலோகத்துக்கு தனியா போயிட்டாரா? இது எப்படி சாத்தியமாகும்? இது எல்லாமே என்னோட கெட்ட நேரம். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எழுந்திருச்சேன். அதனால விநாயகருக்கு என் மேல கோவம் வந்துருச்சு போல. அதனால தான் என்னை இங்கேயே விட்டுட்டு அவர் தனியா பூலோகத்துக்கு போயிட்டாரு. இல்ல இல்ல, என்ன நடந்தாலும் சரி, அண்ணனுக்கு கோபம் வராது. எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனா அதுக்காக போய் நீ இந்த அளவுக்கு வருத்தப்படலாமா சொல்லு? இப்ப நான் என்ன பண்றது? என் சுவாமி இல்லாம என்னால கைலாயத்துல இருக்க முடியல. பூலோகத்துக்கு போகணும்னா அவரை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னா சரி, நீ பூலோகத்துக்கு போக வேண்டாம். நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். இந்த பாவத்துக்கான பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்படின்னா ஒன்று பண்ணு. இன்னைக்கு எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடுற மாதிரி நீயும் களிமண்ணாலேயே விநாயகர் சிலையை செஞ்சு அந்த சிலைக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணு. நீ பண்ணது தப்பு அப்படின்னு என் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு. அப்ப நிச்சயமா எங்க அண்ணன் உன்னை மன்னிச்சிடுவாரு. உடனே உன் முன்னாடி வந்து நிப்பாரு அப்படின்னு முருகர் சொல்லிட்டு போயிட்டாரு. முருகர் சொன்ன மாதிரியே மூஷிகனும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அதுக்கப்புறமா கைலாயத்துல இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட போச்சு. இந்த குளத்துக்கிட்ட சுத்தமான களிமண் இருக்கும். இந்த சுத்தமான களிமண்ணை எடுத்துட்டு போய் நான் விநாயகர் சிலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லி மூஷிகன் குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற களிமண்ணை எடுத்துக்கிட்டு நேரா அதோட வீட்டுக்கு போச்சு சிலைய செய்யறதுக்காக. இந்த மனையில சுவாமியோட சிலைய நான் செய்யறேன். ஆஹா, சுவாமியோட சிலை எவ்வளவு அழகா இருக்கு. பூஜைக்காக நிறைய பூக்களும் பழங்களும் தேவைப்படும் இல்லையா? இப்பவே போய் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வர.
அப்படின்னு சொல்லி மூஷிகன் பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வர்றதுக்காக போச்சு. விநாயகருடைய பூஜைக்கு தேவையான எல்லா இலைகளையுமே கொண்டு வந்துச்சு. அந்த எல்லா இலைகளையும் ஒரு கூடையில போட்டுச்சு. இலைங்க எப்படியோ கிடைச்சிருச்சு, ஆனா பூஜைக்கு தேவையான பழம் பூ எதுவுமே கிடைக்கலையே. தாயுடைய பூந்தோட்டத்துல நிறைய பூக்கள் பூத்திருக்கும். பேசாம அந்த பூந்தோட்டத்துக்கு போய் தேவையான பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மூஷிகன் பூந்தோட்டத்துக்கு போச்சு. ஆஹா, இங்க நிறைய பூக்கள் இருக்கு, அப்படியே நிறைய பழங்களும் இருக்கு. சுவாமிக்கு மாம்பழம் அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, வாழைப்பழம் அப்படின்னாலும் ரொம்பவும் பிடிக்கும். எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு போய் சுவாமிக்கு படைச்சாகணும் அப்படின்னு சொல்லி மூஷிகம் அங்க இருக்கிற நிறைய பூக்களையும் பறிச்சது, அப்புறம் பழங்களையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு அதோட இடத்துக்கு போச்சு. ஏற்கனவே மனையில வச்சிருந்த விநாயகர் சிலைக்கு அந்த பூக்களால அலங்காரம் செஞ்சு எடுத்துட்டு வந்த இலைகளையும் பழங்களையும் முன்னாடியே வச்சுது. சுவாமி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் இன்னைக்கு தாமதமா எழுந்திருச்சிருக்க கூடாது, சீக்கிரமா எழுந்திருச்சிருக்கணும். ஆனா நான் நல்லா தூங்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி. இதுக்கப்புறமா இந்த மாதிரி தாமதமா எழுந்திருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சு நான் செய்யற இந்த பூஜைய நீங்க ஏத்துக்கோங்க சுவாமி அப்படின்னு மூஷிகன் அவன் செஞ்ச தப்புக்காக விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டு மனசார விநாயகருக்கு நல்லபடியா பூஜையையும் செஞ்சு முடிச்சது. அப்படி பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பாடா, பூஜையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு அமைதியா இருக்கு. இப்பவே இந்த பிரசாதத்தை கைலாயத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறேன் அப்படின்னு மூஷிகம் அது செஞ்ச அந்த பிரசாதத்தை கொண்டு போய் நந்தி கிட்ட கொடுத்துச்சு. என்ன இது முஷிகமே, கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்திருக்க போல. எங்கிருந்து கொண்டு வந்த? இன்னைக்கு நான் என்னுடைய வீட்டுல விநாயகர் சதுர்த்தி பூஜையை செஞ்சேன். அதுக்காக என் கையால செஞ்சு படைச்சதுதான் இது. இந்தா எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி முஷிகமே. நீ எதுக்குமே கவலைப்படாத. விநாயகருடைய கோபம் சில நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். சீக்கிரமாவே அவர் வந்து உன்னை பாப்பாரு பாரு. நானும் அதைத்தான் விரும்புறேன். இப்பவே இந்த பிரசாதத்தை அன்னை பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மூஷிகன் கைலாயத்துல தியானத்துல இருக்கிற சிவன் பார்வதி கிட்ட போச்சு. உங்களுடைய தியானத்தை தடங்கல் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. மூஷிகமே, நீ இன்னும் இங்கே இருக்கியா? நீ விநாயகனோட சேர்ந்து பூலோகத்துக்கு போகலையா? என்ன மன்னிச்சிடுங்க தாயே. சில காரணங்களால என்னால பூலோகத்துக்கு போக முடியல. சுவாமி என் மேல ரொம்பவும் கோவமா இருக்காரு. அந்த கோவத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் விநாயகருக்கு பூஜையை செஞ்சேன். விநாயகருக்காக படிச்ச பிரசாதம் தான் இது. எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் மூஷிகமே. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சிவன் அன்னை பார்வதி 2 பேரும் மூஷிகன் கொண்டு வந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. இருட்டாக போகுது. மறுபடியும் சுவாமிக்கு பிரசாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் மகா ஆரதிய காட்டிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் சிலைய பூலோகத்துல இருக்கிற ஆத்துல கொண்டு போய் கரைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு மறுபடியும் பிரசாதத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு மகா ஆரதியையும் காட்டிட்டு விநாயகர் சிலைய சுமந்துக்கிட்டு மூஷிகன் கைலாயத்துல இருந்து பூலோகத்துக்கு கிளம்புனா. அப்ப போற வழியில ஓம் விநாயகனே போற்றி, வினைகள் தீர்ப்பவனே போற்றி, அச்சம் தவிர்ப்பவனே போற்றி, யானை முகத்தானே போற்றி அப்படின்னு மூஷிகம் அதோட தலையில விநாயகர் சிலைய சுமந்துக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துச்சு. அப்ப பூலோகத்துல இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில நின்னுக்கிட்டு மூஷிகம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சுவாமி கூட சேர்ந்து பூலோகத்துக்கு வருவேன். எல்லாருமே சுவாமிக்கு பூஜை செய்வாங்க. அப்ப சுவாமி கூட இருக்கிற எனக்கும் சேர்த்து பூஜையை பண்ணுவாங்க. பிரசாதம் எல்லாமே வைப்பாங்க. சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நானும் கூடவே சேர்ந்து பிரசாதமும் சாப்பிடுவேன். சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க, எங்க கூட சந்தோஷமா விளையாடுவாங்க. ஆனா இந்த வருஷம் என் சோம்பேறித்தனத்தினால இது எல்லாத்தையுமே இழந்துட்டேன். சோம்பேறித்தனம் இருந்தா யாரா இருந்தாலும் அவங்களுடைய புகழை இழந்துருவாங்க போல அப்படின்னு மூஷிகம் ரொம்பவும் வருத்தத்தோட அதோட கையால செஞ்ச சிலைய குளத்துல கரைச்சுது. அப்பதான் அந்த இடத்துக்கு விநாயகர் வந்தாரு. என்ன மூஷிகமே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுவாமி நீங்களா? எப்படி இருக்கீங்க சுவாமி? முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. எப்படி பண்ணி இருக்க கூடாது? முதல்ல நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. அதுதான் சுவாமி, நான் தாமதமா எழுந்துச்சதுனால நீங்க என் மேல கோவப்பட்டு என்னை விட்டுட்டு தனியா பூலோகத்துக்கு போயிட்டீங்க இல்லையா?
அட இல்ல மூஷிகமே, பக்தர்கள் சில பேர் ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனே நான் பூலோகத்துக்கு போயிட்டேன். அவ்வளவுதானே ஒழிய உன் மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லையே. பூலோகத்துக்கு வந்து என் பக்தர்களை நான் காப்பாத்திட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் இல்லையா, அதனால பூலோகத்துல இருக்கிற என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே எனக்காக பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதோட நிறைய பிரசாதங்களையும் வச்சு படைச்சாங்க. அதுல இருந்து உனக்கான பங்கையும் கொண்டு வந்திருக்கேன். வா, நாம கைலாயத்துக்கு போகலாம். அங்க போய் உக்காந்துக்கிட்டு நிம்மதியா இதை சாப்பிடலாம். ஆ, அப்படின்னா உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா சுவாமி? எனக்கு அது போதும் சுவாமி. சரி வாங்க, உங்களை நான் சுமந்துக்கிட்டு கைலாயத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு மூஷிகம் விநாயகரை அதோட முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு அங்கிருந்து கைலாயத்துக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. ஒரு நாள் முருகர் ரொம்பவும் சோகமா ஒரு இடத்துல வந்து ஆகாயத்தை பார்த்து உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய முகத்துல கவலை தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் பூக்கூட எடுத்துக்கிட்டு அன்னை பார்வதி அந்த பக்கமா வந்தாங்க. ரொம்பவும் சோகமா உக்காந்துக்கிட்டு இருக்கிற முருகரை பார்த்து அவங்களும் முருகர் பக்கத்துல உட்காந்தாங்க. முருகா, என்ன ஆச்சு? எதுக்காக இவ்வளவு கவலையா இங்க உக்காந்துக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? கைலாயத்துல உன்னை ஏதாவது விஷயம் கஷ்டப்படுத்துச்சா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லப்பா, நான் அத என்னன்னு பாக்குறேன். அம்மா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இன்னும் சில நாட்கள்ல விநாயக சதுர்த்தி வருது இல்ல? ஆமாப்பா, விநாயக சதுர்த்தி பண்டிகை வரப்போகுதுன்னா நீ சந்தோஷமா தானே இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா எதுக்கு இப்படி கவலையா இருக்க? அண்ணன் பூலோகத்துக்கு போயிடுவார் இல்லம்மா. 10 நாள் வரைக்கும் பூலோகத்துல பக்தர்கள் கூட இருப்பாரு. அப்படின்னா அவர் எனக்கு துணையா இங்க இருக்க மாட்டாருல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஆமாப்பா, நீ சொல்றதும் உண்மைதான். விநாயகர் பூலோகத்துக்கு போறதுனால எனக்கும் கவலையாதான் இருக்கு. புள்ள தாயை விட்டுட்டு போகும்போது தாய்க்கு கவலையா இருக்காதா? ஆனா வேற வழியிலேயே எப்ப பூஜை பண்ணாலும் முதல்ல விநாயகருக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. பூலோகத்துல அவனுடைய பக்தர்கள் அவனுடைய வருகைக்காக ரொம்பவும் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக, அவங்க கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக விநாயகர் நிச்சயமா போய் தான் ஆகணும். வேற வழியும் இல்ல முருகா. ஆமாம்மா, அது எனக்கு தெரியும். ஆனா அண்ணன் இல்லாம கைலாயமே விரிச்சோடி போயிருக்குமே. உன்னுடைய கவலை எனக்கு புரியுது முருகா. ஆனா விநாயகர் தர்மத்தின் வழியில நடந்துதானே ஆகணும். அதனால அவனுடைய வருகைக்காக நாம காத்திருக்கலாம். அப்பதான் பரமசிவன் அங்க வந்தாரு. சிவனை பார்த்து அன்னை பார்வதி முருகரும் எழுந்துச்சு நின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. பார்வதி, முருகா, என்ன 2 பேரும் ரொம்ப கவலையா இருக்கீங்க? விநாயகனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சுவாமி, விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்காக விநாயகர் பூலோகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி முருகன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நானும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க கவலை எனக்கு புரியுது. விநாயகன் இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. விநாயகன் கைலாயத்துல இருக்க மாட்டான்னு கவலைப்படுறத விட்டுட்டு 9 நாட்கள் நீங்க விநாயகனுக்கு பூஜை செய்யலாமே. என்னது, விநாயகருக்கு பூஜை செய்யணுமா? ஆனா அவர் இங்க இல்லாதப்போ எப்படி பூஜை செய்யறது? விநாயகன் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான். அவன் உடம்பு வேணும்னா பூலோகத்துக்கு போயிருக்கலாம். அவனுடைய ஆன்மா இங்க தான் இருக்கும். நீங்க மண்ணால விநாயகர் சிலைய செய்யுங்க. அதுக்கு 9 நாட்கள் பூஜை பண்ணுங்க. அப்படி செய்யும்போது விநாயகன் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லங்கிற வருத்தம் இருக்காது. அப்ப கவலைப்படாம விநாயகர் மேல இருக்கிற பாசத்தை இந்த வழியில காட்டலாம். ஆமா சாமி, நீங்க சொல்றது உண்மைதான். விநாயகர் இங்கேயே இருக்கா அப்படின்னு நினைச்சு நாங்க பூஜை செய்யும்போது அந்த கவலை எங்களை விட்டு போயிடும். அப்பா, நான் மண்ணிலேயே விநாயகர் சிலை செய்யறேன். அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பாசத்தோட செய்யறேன். சரிப்பா, உன்னுடைய பாசம் எப்படிப்பட்ட பாசம்னு காட்டு. இந்த 9 நாட்கள் நீ பூஜை செய்யறத பார்த்து விநாயகன் சந்தோஷப்படணும். உடனே அன்னை பார்வதியும் முருகரும் சேர்ந்து விநாயகர் சிலைய தயாரிக்கிறதுக்காக போனாங்க. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப புனிதமான மண்ணை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இங்க பாரு முருகா, இந்த மண் எவ்வளவு புனிதமானதோ
அதே அளவுக்கு புனிதமான பாசத்தையும் அன்பையும் பக்தியையும் சேர்த்து நாம சிலையை செஞ்சா விநாயகர் சந்தோஷப்படுவான். ஆமாம்மா, அண்ணனுடைய தும்பிக்க, 2 காது, பெரிய வயிறு, 2 குட்டி கண்ணு செய்யும்போது அழகா இருக்கு. அண்ணனே நேர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாப்பா, மனசுல தூய்மையான பக்தி இருக்கிற வரைக்கும் அந்த தெய்வம் நம்ம கூடவே தான் இருக்கும். இந்த சிலைய பார்க்கும்போது உங்க அண்ணன் இல்ல அப்படிங்கிற குறையே தெரியல. நான் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு கொழுக்கட்டை செய்யும்போது உங்களுக்கு உதவி செய்யறம்மா. சரி முருகா, நீ அன்போட என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரி, அது உங்க அண்ணன் விருப்பத்தோட ஏத்துப்பான். அப்படி சிலைய செஞ்சு முடிச்சாங்க. அது அழகா உயிரோட விநாயகர் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அன்னை பார்வதியும் முருகரும் 2 பேரும் அந்த சிலைய பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. கைலாயத்துல ரொம்பவும் அழகா இருந்த இடத்துல சின்னதா ஒரு மேடைய போட்டு அதுல மண் பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து வச்சாங்க. அன்னை பார்வதியும் முருகரும் பிள்ளையாருக்கு அலங்காரம் செஞ்சு பூஜைய ஆரம்பிச்சாங்க. விநாயகருக்கு பிடிச்ச 21 விதமான இலைகளை கொண்டு வந்து வச்சு, விநாயகா, எப்பவுமே உனக்கு தான் முதல் பூஜை நடக்கும். நீ இல்லாத குறைய தீர்த்துக்கிறதுக்காக நீ இங்கேயே இருக்க அப்படின்னு நினைச்சு நாங்க மண்ணால உன்னுடைய சிலையை செஞ்சு பூஜை செய்யறோம். எங்களுடைய பூஜைய நீ ஏத்துக்கணும். ஓம் விநாயகனே போற்றி, வினைகள் தீர்ப்பவனே போற்றி, யானை முகத்தானே போற்றி, 5 கரத்தானே போற்றி. அப்படி அவங்க விநாயகருக்காக செஞ்ச பலகாரங்கள் எல்லாத்தையுமே சிலைக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. அண்ணன், உனக்கு விருப்பமான கொழுக்கட்டை லட்டு எல்லாத்தையுமே செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். பாசத்தோட ஏத்துக்கோ. சிவன் ரொம்பவும் அமைதியா அவங்க பூஜை செய்யறத பாத்துக்கிட்டு இருந்தாரு. இவங்க பக்தி ரொம்பவும் சிறந்தது. விநாயகன் இல்லைன்னு தெரிஞ்சும் அவன் நிச்சயம் இந்த பூஜையை ஏத்துப்பான்னு பக்தியோட பூஜை பண்றாங்க. இதுதான் உண்மையான பக்தி. அப்படி 9 நாட்கள் வரைக்கும் பூஜையை நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தினமும் அன்னை பார்வதி முருகர் 2 பேரும் சேர்ந்து விநாயகருக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்து வச்சு விநாயகருக்கு அலங்காரம் செஞ்சு பூஜை பண்ணாங்க. அப்படி முருகன் மனசுக்குள்ள இருந்த குறையும் தீந்து போச்சு. ஒரு நாள் பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா முருகர் அவங்க அம்மா கிட்ட இப்படி கேட்டாரு. அம்மா, அப்பா சொன்ன வார்த்தையில எவ்வளவு உண்மை இருக்குல்ல? அண்ணன் இல்லைன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அண்ணனுடைய மனசுல கூட இருக்கும்போது அண்ணனே கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் பண்ற குறும்புத்தனமும் சிரிப்பும் என் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுதுமா. ஆமாப்பா, பக்திக்கு உருவம் முக்கியம் இல்ல, நீ மனசுக்குள்ள நினைக்கிறது தான் முக்கியம். உன்னுடைய பக்தி உன் அண்ணனை உன் பக்கத்திலே கொண்டு வந்துருச்சு. 9வது நாள் அவங்க பூஜைய செஞ்சே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பரமசிவன், அன்னை பார்வதி, முருகர் 3 பேருமே சேர்ந்து மண்ணால செஞ்ச விநாயகர் சிலையை எடுத்துக்கிட்டு புனிதமான கங்கையில கரைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இந்த மண் சிலையை தண்ணியில போடும்போது கரைஞ்சி போயிடும். சிலை கரையலாம், ஆனா விநாயகர் மேல நமக்கு இருக்கிற பக்தி கரையாது. விநாயகர் சிலைய கங்கையில விடும்போது, தாயே கங்கையே, என்னுடைய புள்ளைய நான் இப்போ உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு நீ தான் பாத்துக்கணும். அண்ணன், நீ எப்பவும் எங்க கூட தான் இருப்ப. உன்னுடைய பாசம், உன்னுடைய வாழ்த்து எப்பவுமே என் கூட இருக்கும். அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து கங்கையில சிலைய கரைச்ச உடனே அவங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பூலோகத்துக்கு போயிருந்த விநாயகர் கைலாயத்துக்கு திரும்பி வந்தாரு. அவருடைய முகத்துல சந்தோஷம், கண்ணுல நல்ல பிரகாசமான வெளிச்சம். தன்னுடைய அப்பா, அம்மா, தம்பி 3 பேரும் அவரை கும்பிட்டதை நினைச்சு அவரு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. அப்பா, அம்மா, முருகா, நான் இல்லாத குறைய எவ்வளவு அழகா நீங்க தீர்த்துக்கிட்டீங்க இல்ல? உங்க பக்தியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன், நீ போனதுக்கு அப்புறமா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்பதான் அப்பா சொன்னாரு, மண் சிலைய செஞ்சு வச்சு கும்பிடு, எல்லா வருத்தங்களும் போயிடும்னு. அப்படிதான் செஞ்சேன். உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ திரும்பி வந்ததுனால அந்த சந்தோஷம் ரொம்பவும் அதிகமாயிருக்கு விநாயகா. உன்னுடைய பாசமும் அன்பும் எப்பவுமே எங்க மேலே இருக்குன்னு எனக்கு தெரியும். பக்திக்கு உருவம் முக்கியம் இல்ல, தெய்வம் நம்ம கூட தான் இருக்கோன்றதையும் மனசார பூஜை செஞ்சா போதுங்கிறதையும் நம்ம குடும்பம் நிரூபிச்சிருக்கு. அப்படி சிவன், அன்னை பார்வதி, விநாயகர், முருகர்
4 பேருமே ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க. மறுபடியும் விநாயகர் வந்ததுனால கைலாயத்துக்கு களை வந்திருந்துச்சு. அன்னையில இருந்து கைலாயத்துல ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அன்னைக்கும் விநாயகர் பூலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த 9 நாட்களும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைய கைலாயத்துல அன்னை பார்வதி, சிவன், முருகர் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால விநாயகர் பூலோகத்துக்கு போனாலும் கூட அவங்க கூட இல்ல அப்படிங்கிற குறையே இல்லாத அளவுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க.